ஸ்வீடிஷ் நாவல் ஒன்று ஆங்கிலத்தின் வழியாக தமிழில் மொழிபெயர்த்தேன். டீடைல்ஸ் என்று ஆங்கிலத்தில் வந்தது. தமிழில் அதற்கு விவரணை என்று தலைப்பு வைத்தேன். அது 4 மனிதர்களை சந்தித்த ஒருவர் தன் வாழ்க்கையில் பிற்காலத்தில் பழைய சம்பவங்களை அசைபோட்டு பார்ப்பதாக அந்த நாவல் இருக்கிறது. இன்னொரு நூல் எம் அண்ட் த பிக் ஹூம் என்று, அது இந்திய எழுத்தாளர் எழுதுனது தான். அது ஜெரி பெண்டோ எம் அண்ட் த பிக் ஹூம் என்று எழுதினது. அது பல விருதுகளை பெற்றது இந்தியாவில். கிராஸ்வேர்ட் அவார்டு, ஹிந்து லிட் பிரைஸு, சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் இங்கிலீஷ். அந்த கதை என்னென்னா, கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு கொங்கணி பேசுகின்ற குடும்பத்தை சேர்ந்த ஆடவன், அது ஒரு பெண், அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகுது. அந்த பையன், அந்த அம்மா மனநோயாளி ஆயிடுறா. அவன் மகனும் வீட்டில் இருக்காங்க. மகன் அம்மா ஏன் இப்படி மனநோயாளி ஆனா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறான். அப்போது அந்த வாலிபத்தில் அம்மாவும் அப்பாவும் காதல் செய்த விஷயங்கள்லாம் அவனுக்கு பல விஷயங்கள் தெரியுது. அவள் டைரி குறிப்புகள் எழுதியிருக்கா, நோட்டில் கிறுக்கி வச்சிருக்கிறா. அப்புறம் அவளே சொல்கிறா, கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்குமா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சரியாக சொல்லலை, இந்த தரம் சரியாக சொல்லிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அதுக்கு முன்னாடி காதல் புரிந்து கொண்டு இருக்கும்பொழுது கடற்கரைக்கு போகிறாங்க, போலீஸ்காரன் பிடிக்கிறான். அப்போ கேட்குறான், அந்த காலத்தில் அப்படி பிடிச்சிருக்கான், என்ன அழுதுகிட்டே போகிறான், ஏன் அழுகுறான்னு கூட வந்தவனை கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறது சொல்ல வர்றான். ஆனால் ஸ்வீடிஷ் நாவல் ஒன்று ஆங்கிலத்தின் வழியாக தமிழில் மொழிபெயர்த்தேன். இந்த ஸ்வீடிஷ் நாவல் 2024ஆம் ஆண்டுக்கான புக்கர் விருது குறும்பட்டியலில் இடம்பெற்றது. அதுவரை வந்தது. டீடைல்ஸ் என்று ஆங்கிலத்தில் வந்தது. தமிழில் அதற்கு விவரணை என்று தலைப்பு வைத்தேன். அது 4 மனிதர்களை சந்தித்த ஒருவர் தன் வாழ்க்கையில் பிற்காலத்தில் பழைய சம்பவங்களை அசைபோட்டு பார்ப்பதாக அந்த நாவல் இருக்கிறது. நாவல் என்பதை விட அது ஒரு மெமோயர் என்று சொல்வதா, அவர்களுடன் உறவுகள் இப்படி இருந்தது. அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் கூட விடாமல் அவர் நுணுக்கமாக சொல்லுகிறார். அதனால்தான் அந்த தலைப்புக்கு, புத்தகத்துக்கு தலைப்பே தி டீடைல்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு இடத்தில் ஒரு உறவை பற்றி சொல்கிறார். A couple of months after we met, the person who is telling the story, a couple of months after we met, Nikki, she is telling about Nikki, started dating Jonas, a skinny metalsmith and a moonshiner who dressed in all black and had done a stint in prison for draft dodging. He let us keep his still in our kitchen, and Marsh replaced the sugary batches of apple wine in the demijohns. இதில் ஒரு 4-5 வார்த்தைகள் சாதாரணமான ஆங்கிலத்தில் புழங்குவதில்லை. இந்த நிக்கி, நாங்கள் தொடர்பு, இவளும் பெண், அவள் பெண், அவளுடன் உறவு ஏற்பட்ட பிறகு அவள் இன்னொருவனுடன் டேட்டிங் போகிறாள். டேட்டிங் போனவன் எப்படிப்பட்டவன் என்பதை சொல்கிறது இது. அவன் ஏ மூன் ஷைனருங்கிற வார்த்தை எனக்கு அது பரவாயில்ல தெரிஞ்சிருக்கும். அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. அப்புறம் he had a stint in prison for draft dodging அப்படின்னு இருந்தது. டிராஃப்ட் டாட்ஜிங் அப்படின்னா தேட தான் வேண்டியது. அது நம்ம பண்பாட்டில் இல்லை. வெளிநாடுகளில் கட்டாயமாக இராணுவத்தில் வேலை செய்தாக வேண்டும் இளைஞர்கள் என்று இருப்பது. அதை ஏமாற்றியதற்காக அவனுக்கு ஒரு ஜெயிலில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியுது. அதுக்கப்புறம் he let us keep his still in our kitchen. இந்த ஸ்டில், எங்கள் வீட்டு சமையல் அறையில் ஒரு ஸ்டில்லை, அவனுடைய ஸ்டில்லை எங்கள் வீட்டில் வச்சுட்டு போகிறதுக்கு எனக்கு அனுமதிச்சான் அப்படின்னு சொல்லுது. ஆனால் பின்னாடி அந்த ஸ்டில் என்னங்கிறது ஒரு டெஸ்கிரிப்ஷன் வருது. இந்த ஸ்டில்ல இப்படி போயிட்டு வருவாங்க. அது வீட்டிலேயே மது வெடிப்பதற்கான ஒரு சின்ன கருவி. அங்கே எல்லாரும் வீட்டில் ஒயின் தயாரிக்கிறாங்க, ஒயின் குடிக்கிறாங்க. அன்று ஒருத்தர் இத்தாலிக்கு போயிட்டு வந்த பேராசிரியர் அவங்க சந்தித்தவரை பற்றி எழுதியிருக்கும் போது அது சொல்லியிருந்தார்.
அந்த எங்கள் உறவுக்காரங்க வீட்டு வெளியில் போயிட்டு வந்தாங்க, ஒரே தாகமாக இருக்குது, தண்ணி குடிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க ஒயின் எடுத்து குடிக்கிறாங்க அப்படின்னு. ஓ, அவங்களுடைய பண்பாடு இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. அப்போது இந்த இடத்துல ஒயின் அங்கே வீட்டிலே வடிக்கிறாங்க, ஒயின் குடிக்கிறாங்க. அவன் வந்து ஒரு மெஷின் எங்கே கொண்டாந்து கொடுத்துட்டு போனான். அது கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இன் அவர் கிச்சன் அண்ட் மார்ஷ் ரீப்ளேஸ் த சுகரி பேச்சஸ் ஆஃப் ஆப்பிள் ஒயின் இன் த டெமிஜான்ஸ். இந்த டெமிஜான்ஸ் அப்படிங்கிறத இதை எப்படி தமிழில் மொழிபெயர்க்க, டெமிஜான் அப்படின்னு தேடி பார்த்தா அது புத்தகத்தில் படம்லாம் போட்டுருக்கு. அது வந்து கண்ணாடி பாட்டில். அது எப்படி இருக்குதுன்னா வந்து இங்கே பார்த்துருப்பீங்க, மது வைத்திருக்கிற பல வடிவங்களில் பாட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இது வந்து நடுப்புற குண்டாக இருக்கும், மேலே கழுத்து நீளமாக இருக்கும். அது மாதிரி ஒரு சாதாரணமான வடிவம் தான். ஆனால் அதுக்கு பேர் டெமிஜான்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது வரைக்கும். நான் வந்து அது பாட்டில் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தமிழில் எழுத வேண்டியிருந்தது. அதை நான் இப்படி வந்து இந்த பத்தியை தமிழில் எழுதியிருக்கேன். நிக்கியை நான் சந்தித்த 2 மாதங்கள் கழித்து யோனாசுடன் அவள் டேட்டிங் போக தொடங்கினாள். டேட்டிங் தமிழ் இல்லை. உலோக தொழிலாளியான கருப்பு உடை அணிந்த அந்த ஒல்லி மனிதன் சட்டவிரோதமாக மது வடிக்கும் வேலையையும் செய்தான். மூன்ஷைனருங்கிறது இஸ் இல்லீகல் டிஸ்டிலிங் ஒர்க். அந்த மதுவை திருட்டுத்தனம். ஏன்னா உரிமம் பெற்று வடிப்பது, வீட்டில் சொந்த உபயோகத்துக்காக வடிப்பது என்பது வேறு. அதை தொழில் முறையாக வியாபாரத்திற்கு செய்வதற்கு உரிமம் பெற்று செய்ய வேண்டும். அவன் அது மாதிரி உரிமம் பெறாமல் செய்கிறவன் மூன்ஷைனர். அப்போ அவன் சட்டவிரோதமாக மதுபிடிக்கும் வேலையையும் செய்தான். கட்டாய இராணுவ சேவை செய்யாமல் ஏமாற்றியதற்காக சில காலம் ஜெயிலிலும் இருந்திருக்கிறான். அவனுடைய மது வடிப்பியை, இந்த ஸ்டில்லுக்கு வந்து ஒரு தமிழ் சொல் நான் வந்து போட்டுக்கிட்டது அந்த இடத்துல வந்து மது வடிப்பி. அது ஆக்சுவலாக ஒயின் தயாரிக்கக்கூடிய விஷயம் அது. அப்போது இந்த ஸ்டில் என்பதை மது வடிப்பியை, அவனுடைய மது வடிப்பியை எங்களுடைய சமையலறையில் வைத்திருக்க அனுமதித்தான். எனவே கழுத்து நீண்ட குண்டு பாட்டில்களில் இனிப்பான ஆப்பிள் ஒயினுக்கு பதிலாக போதை மிகுந்த சரக்கு நிரம்பியது அப்படின்னு இது மொழிபெயர்த்து அவன் கொடுத்துட்டு போனதுக்கு என்ன, அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வந்து இந்த பெண்ணே வந்து மது அடித்து வச்சுருப்பா. அது ஒரு மாதிரியான அது சுகரி ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிள் போட்டு அது இனிப்பாலாம் இருந்தது. அதை தான் நான் வந்து அந்த டெமிஜான்ஸில் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இவன் வந்து அவனுடைய ஸ்டில் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, நாங்கள் வந்து ஒரு போதை மிகுந்த ஒரு அந்த மதுபானத்தில் போதையினுடைய அளவு அதிகமாக, அந்த ஆல்கஹால் கண்டென்ட் இஸ் மோர் தேன் 60, அது பின்னாடி அதை சொல்கிறான். அதனால் வந்து நான் அதை என்ன எழுதியிருந்தேன்னா, அவன் வந்து அந்த மாஷ் ரீப்ளேஸ் த சுகரி பேச்சஸ். இந்த மாஷ் அப்படிங்கிறது வந்து இவ உருவாக்கிய அந்த இந்த ஸ்டில் மூலம் உருவாக்கப்பட்ட புதிய மது, அதை நான் வந்து போதை மிகுந்த சரக்கு என்று அதை எழுதியிருக்கிறேன். இப்படி வந்து கொஞ்சம் யோசித்து தான் இந்த மாதிரியான ஒரு வடிவத்தை அது கொண்டு வர வேண்டியிருந்தது. இது ஒரு சோற்றுப்பதம், நீங்கள் பாருங்கள். அதே போல் நான் வேறு சில, இது ஒரு நூலிலிருந்து இன்னொரு நூல் வந்து எம் அண்ட் த பிக் ஹூம் என்று, அது இந்திய எழுத்தாளர் எழுதுனது தான். அது ஜெரி பெண்டோ எம் அண்ட் த பிக் ஹூம் என்று எழுதினது. அது பல விருதுகளை பெற்றது இந்தியாவில். கிராஸ்வேர்ட் அவார்டு, ஹிந்து லிட் ப்ரைஸு, சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் இங்கிலீஷ் ஒர்க்கு, இது மாதிரி வாங்கினது. நல்ல அந்த கூறுமுறை எழுதுமுறை அதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் படிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதிலே உள்ளபடியே அதை தமிழில் கொண்டுட்டு வரணும். கார்த்திகை பாண்டியன் போன்றவர்கள்லாம் மொழிபெயர்ப்பில் அது சொல்லுகின்ற விஷயம் அதுதான். நீங்கள் வந்து மூல நூலாசிரியன் எந்த ஒரு நீளமான ஒரு பத்திக்கு வந்து ஒரு வாக்கியம் இருந்ததுன்னா அந்த ஒரே பத்தியாக மொழிபெயர்ப்பில் கொண்டுட்டு வரணும். அதுதான் வந்து சரியான வடிவம் என்று. அது போன்ற முயற்சிகள் எல்லாம் வந்து அதில் செய்ய பார்த்துருந்தேன். பின்னாடி அதற்கான உதாரணத்தை நாம் காட்டுறதுக்கு முன்னாடி, அந்த இடத்துல ஒரு அந்த ஆங்கில சொல்லோட பிரெஞ்சு சொல்லும் பயன்படுத்துகிறார். அந்த கதை என்னென்னா, கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு கொங்கணி பேசுகின்ற குடும்பத்தை சேர்ந்த ஆடவன், அது ஒரு பெண், அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகுது. அந்த பையன், அந்த அம்மா வந்து மனநோயாளி ஆயிடுறா. அவன் மகனும் வீட்டில் இருக்காங்க. மகன் அம்மா ஏன் இப்படி மனநோயாளி ஆனா அப்படின்னு வந்து ஆராய்ச்சி பண்ணுறான்.
அப்போது அந்த வாலிபத்தில் அம்மாவும் அப்பாவும் காதல் செய்த விஷயங்கள்லாம் அவனுக்கு வந்து பல விஷயங்கள் தெரியுது. அவள் டைரி குறிப்புகள் எழுதியிருக்கா, நோட்டில் கிறுக்கி வச்சிருக்கிறா. அப்புறம் அவளே சொல்கிறா, மற்றவங்களுக்கு ஒரு தரம் யாருக்கோ எழுதி விட்டு போஸ்ட்டில் பாக்ஸில் போட முடியாமல் மறந்து போன ஒரு தபால் வீட்டில் இருக்குது. இப்படி பல விஷயங்கள் அங்கங்கே இருக்கிறத கூட்டி குறைச்சி சேர்த்து அந்த கதையெல்லாம் அவன் வந்து சேர்க்குறான். அப்போது வந்து அவங்க பாட்டி போகும்போது இந்த அப்பா அந்த காலத்தில் எப்படி இருந்தா அப்படின்னு அவன் மாப்பிள்ளை பார்க்க போன இடத்துல அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கதையை அவனுடைய உருவ அமைப்புகள்லாம் சொல்லிட்டு கண்ணை பற்றி ஒரு பேச்சு வருது. அந்த கண்ணு வந்து எப்படி இருக்குதுன்னா அவன் சொல்கிறான். இதுக்கு இந்த கதை சொல்லியினுடைய கூற்றாக வருகிறது. அவன் இந்தியர்களுக்கு வந்து பொதுவாக கருப்பில் கண்ணு கருப்பாக இருக்கும், இல்லாட்டி கரும்பழுப்பில் இருக்கும். சில பேருக்கு வந்து கண்ணு நீல வண்ணத்தில் இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் மாதிரி பச்சையாக இருக்கும். இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அது நமக்கு இல்லை. நாம் வந்து நம்ம ஊரில் பூனை கண்ணுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம ஊர்லேயும் சொல்கிறது தான். இந்த மாதிரியாக இருக்கிறது. இது எதனால் வந்துடுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ரேசியல் மிக்சர் அதனால் வந்திருக்கோம். ஐரோப்பியன் வந்து இந்தியர்களோட உறவு கொண்டு அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளில் வந்து இந்த மாதிரியான கூடு இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு வந்து அவன் சொல்கிறான். Surely those genes would have their way into the lower caste. அந்த உறவுகளில் வந்து ஐரோப்பியர்கள் கொண்டிருந்த உறவுகளில் மேல்மட்டத்து குடும்பத்தினர், இந்தியாவில் இருந்த மேல் சாதி வர்க்கத்தினரை விடவும் அவர்கள் வந்து கீழ்நிலையில் இருக்கிற சமூக பிரிவில் கீழ்நிலையில் இருக்கிறவர்களோட உறவு கொண்டிருப்பார்கள். அவர்கள் மூலம் இந்த இனக்கலப்பு ஏற்பட்டு இது மாதிரி ஆட்கள் பிறந்திருப்பார்கள் என்பதை அவன் சொல்ல வரான். Surely those genes would have their way in the lower caste, where the men of the family were less empowered, where Dhruva de censure might still be a practice. இந்த துருவா தே சென்சர் அப்படிங்கிறது வந்து பிரெஞ்சு வார்த்தை. அது இட்டாலிக்ஸில் எழுதியிருக்குது. இதை வந்து தேட வேண்டியிருக்குது. இதை வந்து எப்படி உச்சரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை நான் வந்து வெங்கட சுப்ரா நாயக்கர்கிட்ட தான் கேட்டு இதை எப்படி உச்சரிக்கணும்னு ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது அதுக்கு அவன் எழுதுகிறான். அது வந்து துருவா தே சென்சர். ஃப்ரெஞ்சு தெரிஞ்சவங்க யாருன்னு இருக்காங்களா? தெரில. ஃப்ரெஞ்சு சொல்ல முடியும் உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறது. யூ மே அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த மீனிங், வாட் டஸ் இட் கன்வே அப்படின்னு. அதில் I read the sentence where it comes actually. I read it again for your convenience. Surely the genes would have their way into the lower caste, where the men of the family were less empowered, where Dhruva de censure might still be a practice. சரி, நான் சொல்கிறேன். அது என்ன சொல்கிறான்னா, இந்த வந்து ஒரு பிரபுத்துவ குடும்ப முறைகளில் என்ன இருக்குன்னா, நில உடைமையாளன் ஒரு உரிமையை வச்சுருக்கிறான். அது சமூக பழக்கத்தில் இருக்குது. தன்னுடைய நிலத்தை உழுது பயிரிடுகின்ற ஏவலாளன் தன் கீழே இருக்கிறனுடைய குடும்பத்தில் ஒருத்தனுக்கு திருமணமானால் அந்த திருமணமான பெண்ணை அவன் முதலில் புணரும் உரிமையை அவன் பெறுகிறான். இந்த உரிமை வந்து அதில் இருக்குது. இதுதான் வந்து அந்த துருவா தே சென்சர் என்று அவன் சொல்கிறான். சரியா? கொடுக்குறது அந்த பிரபுத்துவ உரிமை. இப்படி வந்து மைட் ஸ்டில் பி எ ப்ராக்டிஸ் என்று அவன் சொல்லுகிறான். இப்போது இதை வந்து எப்படி தமிழில் எனக்கு ஃப்ரெஞ்சில் வந்து பொருள் புரிகிறது. இப்போ நான் அதான் சொன்னேன், மொழிபெயர்ப்புகள் பெரும்பாலும் சில சமயங்களில் பொருள் கூறுவதாகவும் அமைந்து விடுகிறது. ஆனால் பொருள் கூறுவதாக இல்லாமல் இருப்பது தான் மொழிபெயர்ப்பின் சிறப்பு. இப்போ தனது நிலத்தை சாகுபடி செய்து கொண்டிருப்பவனின் மனநாளில் அவனது புது மனைவியை முதலில் புணரும் பிரபுத்துவ உரிமை இன்னும் வழக்கத்தில் உள்ள இடங்களில் கீழ்ச்சாதியினிடையே அந்த ஜீன்கள் பரவி இருக்கலாம் என்று அது மொழிபெயர்ப்பு நூலில் வந்திருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்தியிலையும் வந்து அந்த கதையில் அந்த பாம்பேயில் இருக்கிற அந்த நூலாசிரியர் பம்பாயில் அந்த கதை நடக்கிறதாலாம் எழுதுறார். அப்போது அந்த பேசார். தென் ஷி செட் துவா கர் பேட்டி துவா மே பேட் படி தக்கத் ஹை. இது ஹிந்தியில் அப்படியே இருக்குது. அதில் I told her why I was crying, that I was getting married. I must have got to the tenses right this time, so she asked. Then nahi karni shadi. I told her I wanted to bachpan ke liye ro hero. இது மாதிரி இந்தியில் இருக்கிற சொல்ல இந்தியில் இருக்கு, மூல நூலில் இந்தியில் இருக்குது. ஆனால் தமிழ் வாசகனுக்கு நான் வந்து அதை அப்படியே இந்தியில் டிரான்ஸ்லிட்டரேட் பண்ணி எழுதி இருக்கிறதோட கூடவே அந்த தமிழ்
என்ன அந்த வாக்கியத்தில் அவள் சொல்கிறா அப்படிங்கிறதையும் சேர்த்துருக்கோம். இது வந்து தான் நான் வந்து என்பொருளவாக சில சொல்லுதல் என்று நான் சொல்கிறேனாக்கும் இருக்குது. இதில் 2 விஷயம் இருக்குது. அவள் வந்து முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்குமா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி சரியாக சொல்லலை, இந்த தரம் சரியாக சொல்லிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறா. இன்னொரு இடத்துல வந்து அதுக்கு முன்னாடி அவங்க காதல் புரிந்து கொண்டு இருக்கும்பொழுது கடற்கரைக்கு போகிறாங்க, போலீஸ்காரன் பிடிக்கிறான். அப்போ கேட்குறான், அந்த காலத்தில் அப்படி பிடிச்சிருக்கான், என்ன பாரு அழுதுகிட்டே போகிறான், ஏன் இவன் அழுகுறான்னு கூட வந்தவனை கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறது சொல்ல வர்றான். ஆனால் நான் அந்த டென்ஸை சரியாக சொல்லலை, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதா நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் அவன் வந்து எங்களை பார்த்தான், எங்கள் கையை காட்டுன்னு சொன்னான். கையில் பார்த்தா நான் அப்போ தான் அந்த ஆள் என்னுடைய காதலனுடைய கையை பார்க்குறேன். நல்ல வலுவான விரல்கள், இந்த ஒரு பெரிய பூகம்பே அதாவது அணுகுண்டே போட்டு இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் எனக்கான குடிசையை கட்டக்கூடிய வலுவான விரல்கள். அது மட்டும் இல்லை, ஒரு கரப்பாம்பூச்சியை கழுத்தை நசுக்கி கொண்டு விடக்கூடிய அழுத்தமான விரல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க. ஆனால் எங்கள் கையில் அவன் கைகளில் எந்த மோதிரமும் இல்லை என்று சொல்லிவிட்டு என் கைகளிலும் இல்லை என்று அவள் சொல்கிறாள். இப்போது இதே மாதிரி அப்போ வந்து அவள் தப்பாக சொல்லிட்டா, இப்போ பின்னாடி சரியாக சொல்லிட்டேங்கிறா. அந்த இடத்துல வந்து சொல்கிற விஷயங்களில் we walked for a bit, அது சொல்கிறான், I blubbed. The policeman came up to and asked LOS அவளுக்கு வச்சிருக்க நிக் நேம், what has up to. LOS said he was innocent and I had to raise my tear-streaked face and say that I was all right and we were getting married. Once only I seem to have got the tenses wrong, so that the poor man thought I was saying we were already married. He looked at our hands and I saw that LOS had nice hands, soft and capable. If we were ever getting a nuclear bomb fall on us and if we will survive, he will be able to build a hut and strangle a huge cockroach, but no rings on those hands or on mine. இப்போ இங்கே வந்து we are getting marriedங்கிறதுல இந்த வாக்கியம் எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல வந்து இந்த மேரேஜுங்கிற ஒரே வார்த்தை தான். இந்த இடத்துல நான் சொல்லும் போது நாங்கள் திருமணம் செய்து கொள்ள போகிறோம் அப்படின்னு அவள் சொல்கிறா. இங்கே பஸ்ஸில் போகும்போது இன்னொரு பெண் கேட்குறாள், ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. திருமணம் தான் இங்கே நான் மாற்றி டெலிபரேட்டாவாக எழுதுனது தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவள் வந்து ஒரு போலீஸ்காரன் என்ன காவல்துறை அதிகாரி கேட்குறாரு. அப்போ அவர் பேசுகிறது இன்னும் இலக்கண திருத்தமாக இருக்கிறது. இங்கே பேசும்போது இன்னும் உரையாடல் வடிவத்தில் இருக்குது. இது மாதிரி சின்ன சின்ன வேறுபாடுகளை நான் என்னுடைய மொழிபெயர்ப்பில் காட்டியிருக்கிறேன்.